ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் சுட சுட இட்லிக்கு சாம்பார். செம்ம டேஸ்டியான சிம்பிளாக 5 மினிட்ஸில் பண்ணுற சாம்பார் தான். ரொம்ப இன்க்ரீடியண்ட்டெல்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக குவிக்காக பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் ஒரு 200 கிராம் பருப்பு, ஒரு முழு பூண்டு, ஒரு 10 காஞ்ச மிளகாய், ஒரு 10 பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் 2, ஒரு 5 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி, புளி ஒரு துண்டு இந்த சைஸ். அவ்வளோதாங்க. தண்ணி பருப்புக்கு தேவையான விட்டுட்டு குக்கர் போட்டுருவோம். ரொம்ப குயிக்காக சிம்பிளாக பண்ண வேண்டிய ஒரு தால் பருப்பு குழம்பு. ஒரு குக்கர் போட்டு முடிடுவோம். 2 விசில், அவ்வளோதான். பாருங்கள், 2 விசில் ஆகிட்டு பருப்பு நல்லா வந்துட்டு. அப்போ இந்த பருப்பு தக்காளியெல்லாம் நான் கல்ச்சட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பாருங்கள், கல்ச்சட்டில் போட்டு இப்போ இதில் தேவையான உப்பு போட்டு கடைச்சிட்டு காமிக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ தாளிச்சிடுவோம். ஒரு பாத்திரம் வச்சாச்சு. அதில் எண்ணெய் 2 குழிக்கரண்டி ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போது கடுகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக உளுந்து போட்டு நல்லா பொரிஞ்சிட்டு கருவேப்பிலை போட்டுருவோம். இதே வெங்காயம் போட்டுருவோம். அவ்வளோதான். இதை தாளிச்சாச்சு. இப்போ நல்லா இது ஒரு கோல்டன் ஒரு நல்ல வெங்காயம் நல்லா வெந்தால் போதும். பருப்பை ஊற்றிடுவோம். வெங்காயம் நல்லா வெந்துட்டு இப்போது குழம்பு நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி. இப்போ ஒரு கொதி வந்துட்டோம். அதுக்கு தேவையான கொத்தமல்லி போட்டுருக்கோம். ஒரு கொதி வந்தால் சாம்பார் ரெடி. இதை நான் ஒரு பவுலில் சர்வ் பண்ணி காமிக்கேன். அவ்வளோதாங்க, சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான சாம்பார் ரெடி. பேச்சுலர்ஸ், ஒர்க்கிங் பீப்புள் எல்லாருக்கும் ஒரு தால் பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் ஒரு சாம்பார் பண்ணிடலாம். ஆனால் செம்ம டேஸ்டியாக இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.